அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்து. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார், வக்ரகதி அடைஞ்சிருக்கார். உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால சிறு மனக்குழப்பங்கள் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7.5 சனி நடக்கிறது, ஜென்மசனி நடக்கிறது. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். 8ஆம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு பகவான் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுப்பார். ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த ஒரு காலகட்டத்திலும் பணம் கையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் நல்ல வலுப்பெற்று போகிறது. 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னால் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். புதிய அதாவது நிலம் வாங்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னால் 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு முயற்சியின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். உங்கள் 4-9க்கு உண்டானவர். உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம், அதாவது ஆடி மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 17/7/2024 16/8/2024 வரலும் உண்டான நாட்களில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம். சனி பகவானையும் அவர் நேர பார்க்குறார். மிகப்பெரிய யோகர் உங்களுடைய ராசிக்கு. அதை தவிர சனி பகவான் சுக்கிரனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்ன்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் டிப்ரெஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். தனிமையாக இருக்கிறது ஃபீல் லோன்லினஸ் இருக்கும். அதை தவிர நீங்களே தனிமைப்படுத்திப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் சோஷியலைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன் இந்த மாதம் பிறக்கும் பொழுதுலேருந்து இருக்குது. இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நண்பர்களுடன் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நண்பர்களோட சிறு பிரச்சனைகள் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியிடம் கொஞ்சம் அந்யோன்யம் குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர தொழிலில் பார்த்தலையானால் 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மூலியமாக பெரிய அபிவிருத்தி ஏற்படும். தாயினிடம், அதாவது தொழில் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க, கும்பராசிக்காரர்களாக இருந்தால் இந்த மாதத்தில் அம்மா கிட்ட போய் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போங்க. அதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் ஒரு மூலதனத்தை போடுங்க. நிச்சயமாக 10 ரூபாயில் என்ன மூலதனம் போடணும்னு நான் சொல்ல வரல. அதாவது 10 கோடி ரூபாயாக கூட இருக்கட்டும், அதில் இந்த 10 ரூபாயை சேர்த்து வச்சு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா இந்த மாதம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையில் மாற்றம் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். அதாவது புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாத காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் 8, 9, 10 இந்த 3 நாட்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டம காலம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைஞ்சிருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுப்பீங்க. அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பானகம் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கன்சீல்டு ராசி அதிபர் சனீஸ்வரர் அயனசயனபோகத்துக்கு உரியவர். அவரை வக்கரமாக்கி உடம்பு சரியாக்கி பெட்ரிடனாக படுக்க வச்சு அந்த கும்பத்திலேயே உட்கார வச்சிட்டான். கும்பம் கன்சீல்டு 2 காரியத்துக்கு பயன்படும். கும்பாபிஷேகம் சொல்லக்கூடிய கோயில் போய் யூஸ் படுத்துவாங்க.
நல்ல காரியங்களை வீட்டில் பண்ணும்போது யூஸ் படுத்துவாங்க, கும்பத்தை யூஸ் படுத்தி பண்ணுவாங்க ஹோமத்துக்கெல்லாம் பண்ணும்போது. இன்னொன்று 16ஆம் நாள் காரியத்துக்கு கும்பத்தை யூஸ் படுத்துவாங்க. சனீஸ்வரர் முடிவுக்கு அவர் தான், தொடர்புக்கு அவர் தான், போகிறதுக்கு அவர் தான், எல்லாத்துக்கும் அவர் தான். அவருக்கே போகிறதுக்கு காலம் உண்டாக அம்பிக்கை முட்டை வச்சுட்டாங்க. அது அந்த கும்பத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த விழிப்புணர்ச்சி இனிமேல் வந்துடும். ராகுனுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் செயல்படுறது. சனீஸ்வரனுடைய போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ராகு திட்டம். அடுத்த இது வரைக்கும் அப்படி தான். இப்போதைக்கும் ஒன்றும் நடக்காது. ராகு கேது பயிற்சி வரைக்கும் அப்படி தான். சனீஸ்வரர் வக்கர முடிவு வரைக்கும், ஐப்பசி மாதம் வக்கர முடிவு வரைக்கும் சனீஸ்வரர் அப்படியே தான் இருப்பார். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நமக்கு வேண்டிய காரியம் சனீஸ்வரர் அவர் தான் மெயின் பிரதானம். அவர் தான் உலகமே இயங்குறது, தொழில் பின்றது. அந்த சனீஸ்வரருக்கு இப்படி ஆச்சுன்னா என்னுடைய வருமானமே இத்துண்டு தான். நானும் கஷ்டப்பட்டு போனேன், இத்துண்டு வருமானமே இல்லையே. அப்போவும் வருமானம் இவ்வளோ தான் வந்தது, இப்போது வருமானம் எப்படி இருக்குன்னா, நீ இம்ப்ரூவ் பண்ணுற காலத்தில் பண்ணாதே, இப்போ கஷ்ட காலத்தை பண்ணுறியே அப்படின்லாம் வரும்போது உங்களுக்கு அவரே பகவானே வந்து பண்ணி கொடுக்குறாரு. எப்படி பண்ணுறாரு? உங்கள் பூர்வ புண்ணியாதி யார் பாருங்கள், புதன். அந்த புதனான அடுத்த வீட்டில் 6ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 6ஆம் வீடு உங்கள் கடன் முதலீடு ஸ்தானம். 6ஆம் வீட்டில் உட்காந்து சூரியன், சப்தமாக சொல்லக்கூடிய ஷேர் பண்ணி பார்ட்னர், அவரும் சூரியன் புதன், அவரும் மற்ற சுக்கராச்சாரியார். சுகஸ்தானத்துக்கும் அந்த பாக்கியத்துக்கு உரியவர். சுகஸ்தானத்துக்கும் பாக்கியத்துக்கு உரிய சுக்கராச்சாரியார் உட்காந்து தொடர்பு கொள்கிறார். இப்படி ஒரு அமைப்பில் தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்போது கழகத்தில் உட்காந்துருக்கு. எல்லாம் மறைவாக இருக்காங்களே, கும்பத்துக்கு மறைவாக உட்காந்து. வீட்டுக்கு மறைவாக இருந்தால் என்ன, சனீஸ்வரனுக்கு மறைவாக இருக்கக்கூடாது தான். ராகு மீனத்தில் உட்காந்துட்டு 50-50 சனீஸ்வரனை தொடர்பு வச்சுட்டு நட்சத்திரத்தை வந்து அங்கேருந்து நேராக குருவையும் செவ்வாயும் பார்க்குறாரு. குரு தனாதிபதி பத்திரம், லாபாதிபதி. உங்களுக்கு நேராக அங்கிருந்து மகரத்துக்கு சுகஸ்தானத்தில் உட்காந்து குருவும் செவ்வாயும் பார்க்குறாரு ராகு. உங்களோட 2ஆம் வீட்டில் உட்காந்துட்டு மீனத்துலேருந்து பார்க்குறாரு. வேண்டியதெல்லாம் வாங்கிடுறாரு. அதே சமயத்தில் 6ஆம் வீடு கூடிய சொல்லக்கூடிய கடகத்தில் நடக்கிற மாதம் நல்லா கூத்தாக நடக்கிறதாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வரும் நமக்கு அப்படின்லாம் நீங்கள் கேட்பீங்க. கடகத்தில் இருக்க நட்சத்திரமே உங்களுக்கு புரட்டாதி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஒன்று குரு, ஒன்று சனி, 3வது. இந்த 3மே உங்களுக்கு வேண்டியவர் தான். அந்த 3 வழியாக அங்கே கிரகங்கள் நான் பண்ணிடுறாங்க. சந்திரன் யாருன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிகாரி, சூரியன் வர 7ஆம் வீட்டு. இந்த 6, 7 இந்த முதல் நாள் ஆடி 1ஆம் தேதி தொடர்பு பண்ணுறது. சூரியன் வீட்டில் சந்திரனும், சந்திரன் வீட்டில் சூரியனும் இருப்பான். இந்த ஒரு நாள் மாத்திரம். அப்புறம் சந்திரன் உத்தரத்துலேருந்து கன்னிக்கு போயிடுவார். அது வேறு விஷயம். அது வரைக்கும் இருக்காருல்ல. கன்னிக்கு போனாலும் புதன் கன்னியில் ஒரு புதனும் கடக சந்திரனும் வீடு மாத்திர மாதிரி ஆகிடுது. ராசி பிரிவு பண்ணிடுறாங்க. எப்படி இருந்தாலும் என்னென்ன பண்ணாலும் உங்களுக்கு வசதிகள் பண்ணுறதுக்காகவே பகவான் இப்படி மறைமுகம் பின் கொல்லப்புறம் வழியாக வாசப்புறம் வழியாக பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு அறிவு எப்பப்பெல்லாம் உயர செய்யுன்றது நமக்கே தெரியாது. நல்லா ஒரு காரியம் சாதிக்கணும்னா அப்போ வேலை செய்யாது. குயித்து எப்போ நன்னா பண்ணும்போது கோட்டை விட்டுருவோம், பண்ணிக்கலாம் பண்ணும்போது. இந்த அறிவு நன்னா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் எல்லாத்துலேயும் நம்ம நம்பர் 1ஆக இருப்போம். என்ன தான் உழைச்சாலும் சம்பாதிக்கணும் போதும்ன்ற மனநிலையை கொடுக்குறது சனீஸ்வரன். இந்த வீட்டுக்கு மட்டும்தான், 2 வீட்டுக்கு. அது கும்பத்தில் அதையும் கொடுக்காது. ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணினேன்னா மோட்சம் போக முடியாது. மறுபடியும் பிறந்துகிட்டே இருக்கணும். அந்த எண்ணத்தை கொடுப்பேன். புதுசாக பிரச்சனைகள் வந்துருக்கு. வேண்டவே வேணாம், இது போதும். பீஸ்ஃபுல் லைஃப், அமைதியான லைஃப், ஆனந்தமான லைஃப், இது போதும். வேண்டிய சொத்து இதோ இருக்குது. குழந்தைகள் நல்லா படிச்சுட்டு சம்பாதிக்கிறதுக்கு, அதுக்கு பிற்காலம் நல்லா இருக்கும். ஆயுசு நல்லா இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. வேண்டிய உறவுகள் நல்லா சண்டை போடாமல் இருக்காங்க, பிரச்சனை இல்லை, கடன் உபதனம் தொந்தரவு இல்லை, போதும் அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை போட்டுறது.